ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி ஆணி 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசை வருகிறது. அதுவும் ஆணியில கடைசியாக இந்த அமாவாசையானது வருகிறது. இந்த ஆணி மாதம் அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே எல்லா மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை அந்த நாளில் முன்னோர் வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க. இன்றைய அளவும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் தவறாமல் நிறைய வீட்டில் அமாவாசை விரதத்தை கடைபிடித்து வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவநம்பிக்கை வைத்து அதை செய்யாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி அவநம்பிக்கையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்வது அவசியம். உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதாவது சிக்கல் வந்தாலும் சரி, நீங்கள் மனதளவில் உடைந்து இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியோர்கள் மாதந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதனால நீங்க இதுவரை உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா முன்னோரை நினைத்து வழிபாடு செய்திடுங்க. இந்த ஆணி மாத அமாவாசை ஜூலை 14ஆம் தேதி அன்று வருகிறது. அந்த நாளில் நீங்க கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வரலாங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறைந்து முன்னோருடைய பரிபூரண அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக கிடைத்திடும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அமாவாசை நாளில் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஸோ தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த அமாவாசை தாக்கத்தால் மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் விரிவாக பார்த்து பயன்பெறலாம். அமாவாசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆவிகள் அன்றைய நாள் உணவுக்கு திண்டாடுவாங்களாம். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தேடி வந்து பார்ப்பதாக ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போதுதான் நம்மை யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாங்களா என்று நேரடியாக வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று இதனால நீங்க அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால் முடிந்த அளவு உணவை நீங்க அன்னதானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று உங்களால் முடிந்த அன்னத்தை நீங்க கொடுத்து வரலாங்க. அமாவாசை, பிதுர், தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாங்க. அமாவாசை என்று குறிப்பாக நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்று தலையில எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்கள், அது கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, நீங்க நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்து வரலாங்க. இதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிடும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். இதனால் அமாவாசை என்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ நீங்க தொடவும் கூடாது, பெருக்கவும் கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தெரியாதவர்கள் இந்த அமாவாசையோட சிறப்பு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நிச்சயமாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லதை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்போ விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசி நேயர்கள் கருணையும் பொறுமையும் நிறைந்து உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறரின் துன்பத்தை தங்களுடையதாக எண்ணி உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை எப்பவுமே அவங்களுக்கு இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம்.
மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். பணிச்சுமை இருந்தாலும் அதை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவை பெற்றுத்தரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இப்ப உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய கிளைகள் தொடங்கும் வாய்ப்பு உருவாகலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய நிறுவனங்களிடமிருந்து ஆர்டர்கள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் நீங்கிடும். சேமிப்பு இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. தொழிலில் புதிய வளர்ச்சி பாதை உருவாகும். இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கண்டிப்பா வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திடும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு இந்த அமாவாசையின் தாக்கத்தால் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லும்போது இவங்க டென்ஷன் ஆகி கொண்டே இருப்பாங்க. கோபமும் இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஒரு மன நிம்மதி இருந்திருக்காது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்ப நீங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கணவர் உங்களின் ஆலோசனை ஏற்று இந்த காலகட்டம் செயல்படுவாங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல செய்தி கிடைத்திடும். உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய வசதிகள் அதிகமாக சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு இப்ப நல்லபடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தே சேரலாம். எதிர்பார்த்த கதாபாத்திரமோ உங்களுக்கு நினைத்தபடி நடக்க போகிறது. ரசிகர்களின் ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். வருமானம் உயர்ந்து புகழ் அதிகரிக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. ஆசிரியர்களின் பாராட்டை பெறக்கூடிய யோகமும் இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பினை பெறுவீங்க. பெற்றோரின் ஊக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகிறது. பொதுவாகவே மீனராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. இந்த நேரம் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று ஐயப்ப சுவாமியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா அனைத்து காரியத்திலும் நீங்க வெற்றியை பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறாமல் இந்த ஒரு விஷயத்த செய்திடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசினியர்களுக்கு ஜூலை 14 அமாவாசையின் தாக்கம் என்ன மாதிரி ஒரு பலனை பெற்று கொடுத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.